பிரதர் குட் மார்னிங். குட் ஓம் மார்னிங். சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? இருக்கோம் பிரதர், குஷியா இருக்கோம். ஓகே சிஸ்டர். போலாம். அப்பாவும் இன்னைக்கு சொல்லுங்க. குஷியா இருக்கிறதுக்கு தான் வரதானம் கொடுத்துருக்காரு. ஆ, ம் சரி பார்க்கலாம் சிஸ்டர். சுயமரியாதையில இருங்க, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆ. சோகன்லயும் திருப்தியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் பறக்கும் ம், கலையின் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே சிஸ்டர், ம். படிக்கலாம் முரளி. சுயமரியாதைக்கும் அகங்காரத்துக்கு என்ன வித்தியாசம் ஆமா. அப்படின்னு அப்படின்னு கேட்டா, சுயமரியாதை வந்து ம், நம்மளையும் உயர்த்தும், அடுத்தவங்களையும் உயர்த்தும். ம். அகங்காரம் ஈகோங்கிறது ரெண்டு பேரையும் வீழ்த்தும். ஆமா. சுயமரியாதை ரெண்டு பேரையும் உயர்த்தும். அதான் ஆமா. அதுக்கும் வித்தியாசம். ம், ஓகே சரி. வருங்க. ம், அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். ம், 21/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் பாவனமாக ஆக்க வேண்டும். நீங்கள் யோக பலத்தினால் தான் மாயை மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆக முடியும் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு யோக பலத்தை பத்தி அப்பா கொடுத்துருக்காங்க. ஆமா. யோக பலத்தால தான் நீங்க படைப்பு முழு உலகத்தையும் பாவனமாக்க முடியும். சிருஷ்டி எல்லாத்தையும் பாவனமாக்கணும்னாலும் யோக பலம் வேணும். மாயை மீது வெற்றி அடையினாலும் யோக பலம் வேணும். மாயை வெல்வதன் மூலமா உலகத்தை வென்றவர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயாஜித் ஜெகஜித் அப்படின்னு. ஓகே சிஸ்டர். கேட்குறாங்க, ம், தந்தையின் பாகம் என்ன? அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள்? ம், பதில், தந்தையினுடைய பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிப்பது, ராவணின் சங்கிலிகளிலிருந்து விடுவிப்பது. தந்தை வரும்பொழுது பக்தியின் இரவு முடிவடைகிறது. சிறும் தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் அளிக்கிறார். நீங்கள் ஒரு தந்தையை அறிந்து கொள்வதாலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள் ம். அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. தந்தையின் பாகம் என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாருடைய துக்கத்தையும் போக்கி சுகம் கொடுக்கக்கூடிய அந்த பாகத்தை தான் பாபா செய்யறாரு. தந்தை வருவதே இந்த பக்தியின் இருள் நேரத்துலதான் வாரேன் அப்படிங்கிறத சொல்றாரு. தந்தை வந்து அவரே தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கறாரு, அவருடைய ஆஸ்தியின் அறிமுகத்தையும் கொடுக்கறாரு. இந்த அறிமுகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால, தந்தையை தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். பாடல். தந்தையும் நீயே, தாயும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள் ஓம் சாந்தி என்பதன் பொருளை புரிந்துள்ளார்கள். நாம் ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். யாருடைய பாகம் உள்ளது? ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கிறது. எனவே குழந்தைகளை இப்பொழுது ஆத்ம அபிமானி, ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். இவ்வளவு காலம் தேக அபிமானி, தேக உணர்வு உடையவராக இருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நமது பாபா நாடக திட்டப்படி வந்துள்ளார். தந்தை வருவதே இரவில்தான். எப்பொழுது வருகிறார்? அதற்கான நாள் தேதி ஒன்றும் கிடையாது. யார் லௌகீக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாள் தேதி இருக்கும். இவரோ பரலோக தந்தையாவார். இவருக்கு லௌகீக பிறவி கிடையாது. கிருஷ்ணருக்கு நாள் தேதி காலம் எல்லாமே கொடுக்கிறார்கள். ஆத்மா என்ன காரியம் செய்து? ஓம் சாந்தி. ஆத்மா சாந்தி தாமத்துல இருந்தது. அது வந்து இந்த சாக்கார உலகத்துல வந்து பாகம் எடுத்து நடிக்கிறதுக்காக சரீரத்தை ஆதாரமா இருக்க வேண்டியது இருக்குது. நீங்க முதல்ல ஆத்மா அபிமானியா இருந்தீங்க, பின்னாடி தேக அபிமானியா மாறிட்டீங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும். அதனால மீண்டும் ஆத்மா அபிமானியா, ஆத்ம உணர்வுடையவரா ஆகுங்க. பல காலமா தேக அபிமானி, தேக உணர்வுல இருந்துட்டீங்க. இப்ப இதுக்கான பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தந்தையும் இந்த பிரம்மா உடல்ல வந்து பிரவேசமாகி ஞானம் கொடுக்கறாரு அப்படின்னா, தந்தையின் ஜென்மம் எப்படி ஆச்சு அப்படிங்கிற இந்த காலம் நேரம்லாம் சொல்ல முடியாது. கிருஷ்ணருக்கெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அஷ்டம திதி, அந்த ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அது கூட அவங்க சொல்லி வச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா தந்தையின் விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறார். பக்தியிலையும் தெரியாது, ஞானத்திலையும் தெரியாது அப்படிங்கிறார். சரீரம் இருக்கிறதுனால சரீரம் வந்து வெளியில வர பூமிக்கு வந்து பிரவேசமா பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து இருக்கும், காலம் தேதி இருக்கும். இவரு வந்து பிரகாய பிரவேசம் அடையறதுனால இவருக்கு அது இருக்காது அப்படின்னு சொல்லி காமிக்க கொடுக்குறாங்க அப்பா. அப்பா சொல்றாங்க, இவருடையதோ தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறது. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து இது எல்லையில்லாத நாடகமாகும் என்று கூறுகிறார். அதில் அரைக்கல்பம் இரவு ஆகும். இரவு அதாவது கோரமான இருள் ஏற்படும் பொழுதுதான் வருகிறேன்.
பொழுது நான் வருகிறேன். நாள் தேதி ஒன்றும் இல்லை. இச்சமயத்தில் பக்தியும் தமோபிரதானமாக உள்ளது. அரைக்கல்பம் எல்லையில்லாத பகலாகும். நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார். கீதையில் பகவான் கூறுகிறார் என்றுள்ளது. ஆனால் பகவான் மனிதனாக இருக்க முடியாது. கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவர் ஆவார். இது மனித உலகமாகும். இது தேவலோகம் கிடையாது. பிரம்ம தேவதாய நம என்றும் பாடுகிறார்கள். அவர் சூட்சும வதன வாசி ஆவார். அங்கு எலும்பு சதை இருப்பது இல்லை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். அது சூட்சும வெண்மையான நிழல் ஆகும். மூலவதனத்தில் இருக்கும் பொழுது சொல்லலாம். சூட்சும வதனத்துல அந்த எப்படி இருக்கும் அப்படின்றத சரியா சொல்றாரு பாருங்க. சூட்சும வதனத்துல எலும்பு சதையுமான ஒரு சரீரம் இருக்காது, ஒரு வெண்ணிற நிழல் தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அதான் சூட்சும சரீரம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற. இங்க ஸ்தூலமான சூரியன் வெளிச்சம் நம்ம இந்த தேகத்தின் மீது அடிக்கும்போது சைட்ல நிழல் விழுகுது இல்லையா, கருப்பா. அதே போல நீங்க செய்யற இங்க புருஷார்த்தம், இந்த பிராமணன் என்ன புருஷார்த்தம் செய்யறானோ அதை அப்படியே எங்க சூட்சும வதனத்துல அது ஒரு வெண்மையான நிழல் போல ஒரு சரீரம் தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயமே அப்படிங்கிறாரு. எப்படி இங்க ஸ்தூல சரீரத்தினால ஒரு நிழல் உருவாகுது, அதே போல இங்க ஞான சூரியன் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தாலையும் யோகத்தாலையும் நம்ம இந்த பிராமணன் பயிற்சி செய்யும் போது அது ஒரு நிழல் போல சூட்சும சரீரத்துல சூட்சும வதனத்துல தெரியுது அப்படிங்கறத சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறாங்க சிஸ்டர். சரி வாசி. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூன்றுமே பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சூட்சும வதனவாசி தான். இது ஒன்றும் தேவலோகம் கிடையாது, இது மனிதர்கள் வாழக்கூடிய நரகமாகும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் பகவான் கிடையாது, பகவான் ஒன்றும் தேகதாரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, அது சூட்சும வெண்மையான நிழல் ஆகும். மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சும சரீரமும் இல்லை. மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சும சரீரமும் இல்லை, எலும்பு சதையின் உடலும் இல்லை. அது விஷயங்களை எந்த ஒரு மனிதரும் அறியாமல் உள்ளார்கள். தந்தை தான் வந்து கூறுகிறார், பிராமணர்கள் தான் கேட்கிறார்கள், வேறு யாரும் கேட்பது இல்லை. பிராமண வர்ணம் என்பதே பாரதத்தில், அதுவும் பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் பொழுதுதான் ஆகிறது. இப்பொழுது இவரை படைப்பவர் என்று கூட கூற மாட்டார்கள். புதிய படைப்பு ஒன்றும் படைப்பது இல்லை. மீண்டும் புதுப்பித்து ரெஜுவனேட் விடுகிறார், அவ்வளவே. தந்தை ஒன்றும் இந்த முழு உலகத்தையும் படைக்கிறது கிடையாது. ஏற்கனவே அனாதியாவே இருக்குது, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்பவுமே எப்படி ஆத்மா அழியாததோ அதே போல இந்த சிருஷ்டி படைப்பு எல்லாமே அனாதியா இருக்கிறது தான். ஆனா கலியுகத்தை மட்டும் சத்தியுகமா ரீஜெனரேட் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற ரிஜுவனேட் அப்படிங்கிறதுன்னு வந்து புதுப்பிச்சு வர்றது, ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல பழச புதுசா மாற்றி வர்றது அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். இந்த காரியம் தான் நான் வந்து செய்யறேன் அப்படிங்கிறாரு. சரி வாசிங்க. பிராமண வர்ணம் சரி, அதெல்லாம் தெரிஞ்சதான் சிஸ்டர் வாசிங்க. பாபா பதீத்த உலகத்தில் வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். இப்பொழுது உங்களை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் மீண்டும் யோக பலத்தினாலே இந்த சிருஷ்டியை பாவனமாக ஆக்கி கொண்டு இருக்கிறீர்கள். மாயை மீது நீங்கள் வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீர்கள். யோக பலத்திற்கு சயின்ஸ் பலம், விஞ்ஞான பலம் என்றும் கூறப்படுகிறது. ரிஷி முனிவர்கள் எல்லோருமே சாந்தியை விரும்புகிறார்கள். ஆனால் சாந்தியின் பொருளை அறியாமல் உள்ளார்கள். இங்கோ அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது அல்லவா? சாந்திதாமும் இனிமையான ஹோம், அமைதியான இல்லமாகும். நமது வீடு சாந்திதாமமாகும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது. இங்கு நாம் பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளோம். பத்தித்த பவனரே, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே, துக்கஹர்த்தா சுககர்த்தா வாருங்கள். துக்கஹர்த்தா சுககர்த்தா வாருங்கள். எங்க இந்த ராவணனின் சங்கிலியில் இருந்து விடுவியுங்கள் என்று தந்தையையும் அழைக்கிறார்கள். பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல். இரவு ஒழிந்து விடுகிறது, பிறகு ஞானம் வாழ்ந்து விடுகிறது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு ஆகும். முதலில் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், பிறகு இறங்கி இறங்கி வந்து கீழே நரகத்தில் விழுந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கலியுகம் எப்பொழுது முடியும், பிறகு சத்தியுகம் எப்பொழுது வரும் என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு விடுவதால் தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். மனிதர்கள் பகவானை தேடுவதற்காக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள், தந்தையை அறியாமலேயே உள்ளார்கள்.
தந்தை தனது மற்றும் ஆஸ்தின் அறிமுகத்தை அளிக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். இசிமுனி போன்றவங்க எல்லாமே சாந்தியில இருக்கணும்னு விரும்புறாங்க. சாந்தியில இருந்தோம் சாந்தி தாமத்துல. ஆனா சரீரத்தை எடுத்து எல்லாரும் சாக்கார உலகத்துல பார்ட்டு பண்ணணும் இல்லையா? அப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே சாந்தியின் அனுபவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு நம்மள. அதான் யோக பலம், சயின்ஸ் பலம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அமைதியின் பலம், சைலன்ஸ் சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து தந்தை துக்ககர்த்தா சுககர்த்தா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. என்ன இந்த ராவணனுடைய சங்கிலி தான் உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த ராவணனுடைய சங்கிலிருந்து உங்களை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் கலியுகத்தை சத்தியுகமா திருப்பிறன் முன்னாடி சொன்னார் இல்லையா? அது போல சொல்றாரு. இந்த கலியுக கரையிலிருந்து உங்களை சத்தியுக கரைக்கு அழைச்சிட்டு போயிடுறேன். அதான் துக்கத்துல நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்ன லாஸ்ட்? தந்தையை அறியாமலேயே உள்ளார்கள். எல்லோருக்கும் நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு விடுவதால் தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். அறிமுகத்தை அவர் கொடுக்கும்போதுதான் நமக்கு தெரியுதுன்னாரு. ஆமா, தந்தை தந்தை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நரகத்துக்கு வந்துட்டோம். ஆமா, சொர்க்கத்தில் இருந்தோம், பிறகு இறங்கி இறங்கி நரகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஆசி தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது, தாயிடமிருந்து அல்ல. இவரை மம்மா தாய் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பது இல்லை. இவரை நினைவும் செய்ய வேண்டியது இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கரன் கூட சிவனின் குழந்தைகள் ஆவார்கள். இதுவும் யாருக்குமே தெரியாது. எல்லையில்லாத முழு உலகத்தின் படைப்பு கர்த்தா ஒரே ஒரு தந்தை ஆவார். மற்ற எல்லாமே அவருடைய படைப்பு அல்லது எல்லைக்கு உட்பட்ட படைப்பு கர்த்தாக்கள். என்னை நினைவு, அதாவது படைப்பவர் மட்டும் தான் பகவான் சிவன். மற்ற எல்லாருமே அவருடைய குழந்தைகள், எல்லாமே படைப்பு தான் அப்படிங்கறத சொல்றாரு. படைப்பு காரியத்துக்கு நிமித்தமானவர்கள் அப்படிங்கறது வேணா சொல்லலாம் அவங்கள அப்படின்றத சொல்றாரு. அது என்ன சொன்னார் சிஸ்டர்? படைப்பு காரியத்துக்கு உலகத்தின் படைப்பு கர்த்தா ஒரே ஒரு தந்தை தான். மற்ற எல்லாமே அவருடைய படைப்பு அல்லது எல்லைக்கு உட்பட்ட படைப்பு கர்த்தாக்கள். ஓகே சிஸ்டர், படைப்பு கர்த்தாக்கள். அந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாமே இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க படைப்பு கர்த்தாக்கள் தான். ஆனா படைப்பவர் பகவான் மட்டும்தான் அப்படிங்க. இவங்க கூட பகவானுடைய குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து விநாசம் போகும் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கூறுகிறார். மனிதர்கள் தந்தையை அறியாமல் உள்ளார்கள். எனவே யாரை நினைவு செய்வார்கள்? ஆக எவ்வளவு அனாதையாக ஆகிவிட்டுள்ளார்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமான செயல் தானம் செய்வது ஆகும். பக்தி மார்க்கத்தில் இறைவன் பெயரில் தானம் செய்கிறார்கள். எதற்காக? ஏதாவது விருப்பமோ அவசியம் இருக்கும். எப்படி கர்மம் செய்வோமோ அப்படியே பலன் அடுத்த பிறவியில் அடைவோம் என்று புரிந்துள்ளார்கள். இந்த பிறவியில் என்ன செய்வார்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் அடைவார்கள். ஜென்ம ஜென்மாந்திரமாக அடைய மாட்டார்கள். அடுத்த பிறவியில் அடைவார்கள், ஜென்ம ஜென்மாந்திரமாக அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. ஒரு பிறவிக்கான பலன் கிடைக்கிறது. அனைத்தையும் விட மிகச் சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும். தானம் செய்பவருக்கு புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகிறது. பாரதத்திற்கு மகாதானி என்று கூறப்படுகிறது. பாரதத்தில் எவ்வளவு தானம் ஆகிறதோ அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் ஆவது இல்லை. அதாவது தானம் அளிக்கிறதா மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு பக்தி மார்க்கத்திலயும் சொல்றாங்க. ஞானத்திலயும் பாபா அதைத்தான் சொல்றாரு. அப்ப அங்க பக்தி மார்க்கத்துல சிவன் பேரால தானம் கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு பிறவிக்கான அந்த விஷயங்கள் வேணா இந்த பிறவில புண்ணியம் செய்தாங்கன்னா அடுத்த பிறவிக்கு அந்த புண்ணியத்தின் பலன் கிடைக்குமே தவிர அந்த பிறவியா பலன் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. ஆனா இங்க நீங்க ஞான தானம் செய்றீங்க, குணதானம் செய்றீங்க, சக்திகளின் தானம் செய்றீங்க அப்படின்னா என்ன ஆகுது? அது உங்களுக்கு 21 பிறவிக்கும் மொத்தமா ஆஸ்தியா கிடைக்குது இல்லையா? இப்படி பிறவிக்கும் பலன் ஒன்றும் பக்தி மார்க்கத்துல கிடைக்கிறது இல்ல. அது ஒரு பிறவிக்கான பலன், இது 21 பிறவிக்கான பலன் அப்படின்னு சொல்றாரு. பாரதம் கூட மகாதானி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படிங்கிறார். ஏன்னா பாரதத்துலதான் மகாதானம் செய்யப்படுது அப்படிங்கிறார். பரமாத்மாவே நமக்கு ஞானம் கொடுக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே தானம் செய்துறோம் இல்லையா? நம்மளுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் தானம் செய்துறோம். அதாவது அவகுணங்கள் எல்லாம் நம்ம அவர்கிட்ட கொடுத்துறோம், தானம் பண்றோம் சொல்றாரு. ஆமா, எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறோம். அதான் இங்க மகாதானம் செய்யப்படக்கூடிய பூமி இங்க பாரத பூமி தான் அப்படிங்கறது சொல்றாரு. அதான் மகாதானின் பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. சரி, வாசி. அப்பா சொல்றாங்க,
வேறு எந்த கண்டத்திலும் ஆவதில்லை. தந்தையும் வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்கிறார், குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறார்கள். கூறுகிறார்கள், பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் எங்களுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைத்து விடுவோம், உங்களை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. தந்தையும் கூறுகிறார், எனக்காக இருப்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் தான். என்னை அழைப்பதே ஹெவன்லி காட் ஃபாதர், அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். நான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியை அளிக்கிறேன். பாபா அனைத்தும் உங்களுடையது என்று என் பொருட்டு குழந்தைகள் எல்லாமே கொடுத்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட பாபா இவை அனைத்தும் உங்களால் கொடுக்கப்பட்டது என்று கூறி கொண்டு இருந்தார்கள். பிறகு அவை போய்விட்டது என்றால் துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அது பக்தி மார்க்கத்தின் குறுகிய கால சுகம் ஆகும். அதாவது உடல் மனம் பணம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அங்க என்ன செய்வாங்க, எல்லாமே உன்னுடையது பாபா, உன்னுடையது பகவானே, எல்லாமே நீங்க கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதுல ஏதாவது ஒண்ணு பறிக்கப்பட்டுச்சோ இல்ல நமக்கு ஏதாவது அதுல நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா துக்கம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க எல்லாத்தையும் நமக்கு நஷ்டமோ கஷ்டமோ எல்லாத்தையும் தந்தையை தான் பாத்துக்கிறவர் அப்படின்னு ஒதுக்கிட்டோம் இல்லையா, அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு இன்டைரக்ட் மறைமுகமாக தான புண்ணியம் செய்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அதனுடைய பலனோ உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மம் ரகசியத்தை பற்றி புரிய வைக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்கிறீர்களோ அதற்கான குறுகிய கால சுகம் கூட என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த விஷயங்கள் பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. தந்தை தான் வந்து கர்மங்களின் கதி பற்றி புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் யாரும் தீய செயல் செய்வதே இல்லை. எப்பொழுதுமே சுகமாக இருக்கும். சுகதாமம் சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது இருப்பது நரகத்தில், பிறகும் இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்து விட்டார் என்று கூறிவிடுகிறார்கள். ஆத்மாவிற்கு சொர்க்கம் எவ்வளவு நல்லதாகப்படுகிறது. இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தார் என்று ஆத்மாதான் கூறுகிறது அல்லவா. ஆனால் தமோ பிரதானமாக ஆகி இருக்கும் காரணத்தால் சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரிய வருவது இல்லை. நீங்கள் எல்லோரும் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள் என்று எல்லையில்லாத தந்தை கூறுகிறார். டிராமாவையோ அறியாமல் உள்ளார்கள். சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்று புரிந்தும் உள்ளார்கள். எனவே அவசியம் மிக சரியாக ரிப்பீட் திரும்ப நடைபெறும் அல்லவா. அவர்கள் கூறும் அளவிற்கு மட்டும் கூறிவிடுகிறார்கள். அவர்கள் கூறும் அளவிற்கு மட்டும் விடுகிறார்கள். அவங்க புத்திக்கு எது தெரிஞ்சதோ அதை சொல்லிடுறாங்க. தந்தை வந்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கிறாரு. கர்மத்தின் விளைவுகளை தந்தை இங்க புரிய வைக்கிறாரு. சத்தியத்திலையும் திரேதாயுகத்திலையும் அகர்மம் செய்தீங்க, அதனால எந்த ஒரு பாவ கணக்கும் ஏற்படல. ஆனா துவாபர கலியுகத்துல விகர்மம் செய்துறீங்க, அதான் தமோ பிரதானமா ஆயிடுறீங்க. தமோ பிரதானமான காரணத்தினாலதான் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி முழுமையா தெரியல அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நம்ம இருக்கிறதே நரகத்துலதான், ஆனா இறந்துட்டா சொர்க்கத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதான் ஏதோ தெரிஞ்சது அவங்களுக்கு புத்தின்னு என்ன பட்டுதோ, அவங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுக்கணும் இல்லையா துவாபர கலியுகத்துல வாழ்றவங்களுக்கு, அதனால தெரிஞ்சதை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏதோ தற்காலிகமான ஒரு சமாதானம் ஏற்படுத்தணும் இல்லையா சிஸ்டர். துவாபர கலியுகத்துல 2500 வருஷம் வாழ்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து பிறவி போகணும், மன நிம்மதி வேணும், கொஞ்சமாவது அனுசரிச்சு இது இருந்தா தானே அந்த அந்த யுகத்தையும் கடந்து வர முடியுன்றதுக்காக மனுஷங்க அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த மனுஷங்களை சமாதானப்படுத்துன்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இப்பொழுது இது சங்கமயுகமாகும். இந்த ஒரே ஒரு சங்கமயுகத்திற்கு பாடல் உள்ளது. அரை கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடக்கிறது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே சென்று விடுகிறது, யார் வென்று விடுகிறார்கள், இதுவும் யாருக்குமே தெரியாது. ராவணன் வென்று விடுகிறான் என்று தந்தை கூறுகிறார். அவர்கள் பின் வந்து தேவதைகள் மற்றும் அசுரர்களின் சண்டையை காண்பித்துள்ளார்கள். 5 விகாரம், அதாவது அங்க சாஸ்திரத்துல எழுதி வச்சுட்டாங்க இல்லையா, தேவதர்களும் அசுரர்களும் சண்டையிட்டு இருந்த மாதிரி காமிச்சிட்டாங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. அசுரர்கள் வாழ்ந்தது கலியுகத்துல, தேவதைகள் வாழ்ந்தது சத்தியுகத்துல. 2 பேத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 2 பேத்துக்கு நடுவுல இருக்குது இந்த சங்கம யுகத்துலதான். நாம தான் சோட்சமத்துல ராவணனோட சண்டையிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த அப்படியே அவங்க பக்தி மார்க்கத்துல ஏதோ அவங்களுக்கு புத்தியில பட்டது மாதிரி எழுதிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சார். அப்ப சொல்றாங்க, 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம், அதாவது சங்கரன் கழுத்துல பாம்பு இருக்கிறப்ப கூட பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா பாம்பை ஏவி விட்டு நம்மள வந்து கடிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாம சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆமா. அப்ப எதுக்கு பாம்பை தூக்கி கழுத்துல போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கும் போது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணணும்னா அந்த பாம்பை ஏவி விட்டு நம்மள கடிக்க விட்டு ஆனா அப்படின்னு சொல்றாங்க. பாம்புங்கிறது தேக அபிமானம். தேக அபிமானத்துல இருந்து விடுபட்டு சங்கரர் எப்படி தவம் செய்யறார், தேகம்ன்ற உணர்வே இல்லாம சங்கரர் தவம் செய்யறார். பாம்புங்கிறது அந்த 5 விகாரங்கள் கூடவே தேக அபிமானம். தேக அபிமானம் நான்கிறதே கிடையாது, நான் இந்த தேகமே கிடையாது, நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வுல இருக்காரு. அதான் அவர் அடையாளமா காமிச்சிருக்காங்க. அப்பா சொல்றாங்க, ம். 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் தோற்று விடுகிறார்கள், பின் ராவணன் மீது வெற்றியும் அடைகிறார்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். நீங்களோ பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள், பின் பூஜாரி பதீத்தர்களாக தூய்மையற்றவர்களாக ஆகிறீர்கள் என்றால் என்றால் ராவணனிடம் தோற்றுவிட்டீர்கள் அல்லவா? ம். இவன் ராவணனின் காரணமாக நீங்கள் பதீத்தமாக தூய்மையற்றவராக ஆகியுள்ளீர்கள் என்று உங்களது எதிரியாக ஆன காரணத்தால் நீங்கள் எப்பொழுதும் எரித்து கொண்டு வந்துள்ளீர்கள். அதாவது பக்தி மார்க்கத்துல அந்த ராவனுடைய பொம்மையை எரிச்சிட்டே வந்திருக்கோம் இல்லையா, குடும்பாபிய செய்த, அத சொல்றாரு. அதுதான் அவங்களுக்கு மகா சத்ருன்னு தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் என்ன விஷயமே புரியாம எரிச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. தந்தை வந்து இப்ப சொல்லும் போதான் 5 விகாரங்கள்லாம் எப்படியா அதான் நம்ம எரிச்சு வந்திருக்கோமானே தெரியுது நமக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்தப்ப எதுக்கு எரிக்கிறோம் நமக்கே தெரியாது அப்படிங்கறத சொல்ற. அப்பா சொல்றாங்க, எப்பொழுதும் எரித்துக்கொண்டே வந்துள்ளீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், இந்த விகாரங்களுக்குத்தான் மாயை என்று கூறப்படுகிறது. மாயை வென்றவர்கள் உலகத்தை வெல்வார்கள். மாயாஜீத் ஜெகத்ஜீத், இந்த ராவணன் எல்லோரையும் விட பழைய எதிரியாவான். இப்பொழுது ஸ்ரீமத் படி நீங்கள் இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீர்கள். வெற்றி அடையுமாறு செய்விக்க தந்தை வந்துள்ளார். இது விளையாட்டு நாடகமாகும் அல்லவா? மாயையிடம் தோற்கும் பொழுது தோல்வி, மாயையிடம் தோற்கும் பொழுது தோல்வி, மாயையை வெல்லும் பொழுது வெற்றி. மாயிடம் தோற்கும் பொழுது தோல்வி, மாயையை வெல்லும் பொழுது வெற்றி. தந்தைதான் வெற்றி அடையுமாறு செய்விக்கிறார். எனவே அவருக்கு சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது. சர்வ சக்திவானுக்கு பதிலா சர்வ வியாபின்னு கூறிட்டு அதான் இங்க அவரு புரிய வைக்கிறாரு. எனவே அவருக்கு சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது. ராவணன் கூட குறைந்த சக்திவான் ஒன்றும் அல்ல, ஆனால் அவன் துக்கம் கொடுக்கிறான். எனவே பாடல் இல்லை. ராவணன் மிகவும் கொடூரமானவன், உங்களுடைய ராஜ்யத்தையே பறித்து விடுகிறான். நாம் எப்படி தோற்று விடுகிறோம், பிறகு எப்படி வெற்றி அடைகிறோம் என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நமக்கு அமைதி வேண்டும் என்ற ஆத்மா விரும்பவும் செய்கிறது. நாம் நமது வீட்டிற்கு போகலாம். பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள், ஆனால் கல்புத்தியாக இருக்கும் காரணத்தால் புரிந்து கொள்வது இல்லை. பகவான் பாபா ஆவார். எனவே தந்தையிடமிருந்து அவசியம் ஆசை கிடைத்திருக்க கூடும், அவசியம் கிடைக்கிறது தான். ஆனால் எப்பொழுது கிடைக்கிறது, பின் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியாமல் உள்ளார்கள். தந்தை கூறுகிறார், நான் இந்த பிரம்மா உடலின் மூலமாக உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். எனக்கும் உறுப்புகள் வேண்டும் அல்லவா? எனக்கு என்னுடைய கர்மேந்திரியங்களோ இல்லை. சூட்சும வதனத்தில் கூட கர்மேந்திரியங்கள் இருக்கும். நடந்தாலும் சென்றாலும் எப்படி திரைப்படம் ஊமைப்படம் இருக்கிறது, இந்த மூவி டாக்கி, பயாஸ்கோப், ஊமைப்படம், பேசும் திரைப்படம் ஆகியவை வெளிப்பட்டுள்ளது. எனவே தந்தைக்கும் புரிய வைப்பதில் எளிதாகிறது. சொல்லலாமா சிஸ்டர்? தோல்வியின் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தந்தை வந்து உங்களை மாயையின் மீது வெற்றி அடைய வைக்கிறார், அதனால அவருக்கு சர்வசக்திவான் பேரு. மாயை உங்களை தோல்வி அடைய வைக்கிறான், துக்கம் கொடுக்கறான், அதனால அவன் மிகப்பெரிய கொடூரன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அவனுக்கு பாடல் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது. அவனும் குறைந்தவன் கிடையாது, அவனும் சர்வசக்திவான் தான் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. அவன் துக்கம் கொடுக்கறதுல சர்வசக்திவான், அப்பா வந்து சுகம் கொடுக்கக்கூடிய சர்வசக்திவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. அப்புறமேலு இந்த டாக்கி மூவி, இந்த திரைப்படம்லாம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஊமை திரைப்படம், அது போலதான் சூட்சும வதனத்துல எண்ணங்களால செயல்படக்கூடிய ஒரு உலகம் தான் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா இந்த சாக்கார உலகம் பாருங்க, பேசக்கூடிய உலகம், எண்ணம், வார்த்தைகள், சங்கல்பம், செயல்கள் எல்லாமே நடக்கும் இல்லையா, எண்ணம், சொல், செயல் எல்லாமே இந்த சாக்கார உலகத்துல மட்டுமே நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஆனா சூட்சுமவதனம் எண்ணத்தால செயல்படக்கூடிய உலகம் அப்படிங்கிறாரு. அதனாலதான் அந்த பயாஸ்கோப், அந்த ஊமை திரைப்படம் எப்படி இருக்குமோ அதே போல ஊமையா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு சூட்சுமவதனம். சாக்கார உலகத்துல பேசும் திரைப்படம் போல எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நடந்துகிட்டு இருப்பாங்க, காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அப்புறம் மூலவதனத்துல எதுவுமே இருக்காது, எண்ணம் இருக்காது, வார்த்தை இருக்காது,
செயல்களும் இருக்காது அப்படின்னு சொல்றேன். 3 உலகத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த பயோஸ்கோப் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சார் அப்பா சொல்றாங்க, ம். அவர்களுடையது புஜபலம், உங்களுடையது யோக பலம். அவர்கள் 2 சகோதரர்கள் அமெரிக்கா ரஷ்யா தங்களுக்குள் ஒன்று கொண்டு சேர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களால் உலகத்தின் மீது ஆட்சி புரிய முடியும். ஆனால் இப்பொழுதோ பிளவுகள் ஏற்பட்டுள்ளன. குழந்தைகளாக உங்களுக்கு தூய கர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் மன்மனாபவ என்பதின் ஆதாரத்தில் சைலன்ஸ் மூலமாக ஜெகத்ஜீத் உலகத்தையே வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அவர்கள் அது என்ன விஷயம்னா சிஸ்டர், சரீர பலத்தால உலக ராஜ்யத்தை அடைய முடியாது. அமெரிக்கா ரஷ்யா 2 பேர் இருக்காங்க. சரீர பலத்தால உலக ராஜ்யத்தை அடைய முடியும்னா அடைய முடியும், 2 பேர் ஒற்றுமையா இருந்தானா. ஆனா ஒற்றுமையா இல்ல, பிளவு ஏற்பட்டிருக்குது. டிராமால விதி கிடையாது சரீர பலத்தால உலக ராஜ்யத்தை அடையிறது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா உங்களுக்கு கர்வம் இருக்கணும், உங்களுக்கு அந்த போதை இருக்கணும், நான் யோக பலத்தால உலக ராஜ்யத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கர்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சைலன்ஸ் சக்தியின் மூலமா, யோக பலத்தின் மூலமா உலக ராஜ்யத்தை உங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிவா? அமெரிக்காவும் ரஷ்யாவும் நல்ல பலம் உள்ளது. 2ம் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா உலகே ஆளலாம். ஆனா சேராம சண்டை போட்டுக்கிட்டு அழிஞ்சு போயிடுது. நீங்க ராஜ்யத்தால வந்துடுறீங்க பாரதவாசிகள் அப்படின்னு சமிக்கை கொடுக்குறாங்க அப்பா. ஆமா. பிரதர் அப்பா சொல்றாங்க, விஞ்ஞானத்தின் கர்வம் உள்ளவர்கள், நீங்கள் சைலன்ஸ் அமைதியின் பெருமை கொண்டவர்கள். தங்களை ஆத்மா சொல்றாரு பாருங்க, தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நினைவினால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். மிகவும் சுலபமான வழி கூறுகிறார். சிவபாபா குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுடைய கலியுக கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். 5 விகாரங்களையும் எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் எதையெல்லாம் எனது எனது என்றபடியே வந்துள்ளீர்களோ, எனது கணவன், எனது இன்னார், எனது இன்னார் இவை அனைத்தையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து பற்றை நீக்கிவிடுங்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கிறார். யார் தந்தையை அறியாமலே இருக்கிறார்களோ அவர்களால் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். தேவதைகள் இருப்பதே சத்தியுகத்தில், கலியுகத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள். அதாவது அந்த பற்றுதலை நீக்கிறதுக்காக சொல்றாரு. பற்றுதல், பந்தனம் எல்லாமே ஒரே விஷயம்தான். தேக அபிமானம் எல்லாமே அந்த ஒரே விஷயம்தான். தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள். தேகம் இல்ல, நம்ம ஆத்மா, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, ஆத்மான்னு உணருங்க. தேகத்தின் உறவுகள் கணவன் மனைவி யாரும் உங்களுடைய கிடையாது. பரமாத்மா தந்தை தான் உங்களுக்கு கணவன், நண்பன், ஆசிரியன், சத்குரு, தந்தை எல்லாமே அவர் தான் உங்களுக்கு எல்லா சம்பந்தமும். தேக பொருட்கள் இங்க இருக்க வீடு, உடைமைகள், பொருட்கள் எதுவுமே உங்களது கிடையாது. ஆத்மாவுக்கே சொந்தமான பொருட்கள் இருக்குது. எது? உங்களுடைய சுதர்மங்கள், உங்களுடைய அந்த குணங்கள், சக்திகள், அப்புறம் உங்களுடைய சுதர்மம் மற்றும் சமானம். பொருட்கள் அப்படின்னு வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆத்மாவின் பொருட்கள் சுதர்மமும் சமானங்களும். ஒன்னு உங்களுக்கே இருக்கக்கூடிய சுதர்மங்கள், இன்னொன்னு தந்தையின் மூலமா கிடைக்கக்கூடிய சுமானங்கள். இது மட்டும்தான் உங்களுடைய பொருட்கள். இதை மட்டும் பயன்படுத்துறவங்க கண்டிப்பா அந்த பற்றுல இருந்து விடுபட்டுருவாங்க. பந்தனமே இருக்காது உங்களுக்கு. ஆனா இதை பயன்படுத்த தெரியாதவங்க தான் போய் பந்தனத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். ஆத்மாக்குரிய பொருட்கள் என்னது? சுதர்மம், சமானம், நான் ஆத்மாங்கிற உணர்வு, பரமாத்மா தந்தைய சர்வ சம்பந்தங்கள் நினைக்கக்கூடிய விஷயம். இது 3ல இருந்து 3ஐயும் பக்காவா செஞ்சீங்கன்னா பற்றுல இருந்து விடுபட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மனிதன் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். தேவதைகள் இருப்பதே சத்தியுகத்தில், கலியுகத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள். இதுவரைக்கும் அவர்களுடைய அடையாளங்கள் உள்ளன, அதாவது படங்கள் உள்ளன. என்னை கூறுவதே பத்தித்த பாவனா என்று. நானோ தாழ்ந்த நிலையை அடைவது இல்லை. நாங்கள் பாவனமாக இருந்தோம், பிறகு தாழ்ந்த நிலையை அடைந்து பத்தித்தமாகி தூய்மையற்றவராக ஆகிவிட்டோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆக்குங்கள். அப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு செல்வோம். இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானமாகும். அவினாசி அழியாத ஞான ரத்தினங்கள் ஆகும் அல்லவா. இந்த புதிய ஞானம் நாலேஜ் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு இந்த நாலேஜ் ஞானத்தை கற்பிக்கிறேன். அதாவது இந்த ஞானத்தை கற்பிக்கிறேன். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை கூறுகிறேன். இப்பொழுது இதுவோ பழைய உலகமாகும். இதில் தேகத்துடன் சேர்ந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் உள்ள பற்றை நீக்கிவிடுங்கள். இப்ப
இப்ப ஏன் பற்ற நீக்குங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, ஆத்மா இந்த பிறவிக்கான விஷயங்கள், இந்த தேகத்தின் உறவுகள் மீது பற்று வைக்கும் போது இவங்கெல்லாம் அடுத்த பிறவிக்கு வரப்போறது கிடையாது. அடுத்த பிறவிக்கு நம்ம எதை எடுத்துட்டு போறோமோ அது மட்டும்தான் நம்மளுடையது. அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போக முடியாத இந்த தேகமோ, தேக உறவுகளோ, தேக பொருட்களோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் இந்த எதை எடுத்துட்டு போக முடியாதோ அதெல்லாம் இங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. பற்றுதலை நீக்கிடுங்க. நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் இந்த ஞானம் மட்டுமே. அதான் நாலேஜ். ஞானம் தான் மிக உயர்ந்தது. ஞான ரத்தினங்களை நிறைய சேமிச்சுக்கோங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஸ்தூல செல்வமா அந்த 21 பிறவிக்கு ஆஸ்தியா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள். தந்தை பிறகு 21 பிரிவுகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கிறார். 21 பிரிவுகள் 21 தலைமுறைகள் என்று பாடப்படுகிறது அல்லவா? அதாவது 21 பிரிவுகள் முழுமையான ஆயுள் இருக்கும். இடையில் ஒரு பொழுதும் சரீரம் விடுபட முடியாது. அகால மரணம் ஆவது இல்லை. நீங்கள் அமரராக ஆகி பின் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறீர்கள். உங்களை ஒரு பொழுதும் காலன் சாப்பிட முடியாது. யமன் உயிரை குடிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் இறப்பதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேகத்துடன் சேர்ந்து, அதாவது காலம் சாப்பிட முடியாது, ஆனா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. முயற்சி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. காலம் சாப்பிட முடியாது, யமன் உயிரை குடிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் இறப்பதற்காக முயற்சி புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா சிஸ்டர். ஆனா பக்தியில என்னென்ன பயமுறுத்திட்டாங்க நம்மள. யமன் கூட்டிட்டு போவாரு, அங்க நரகத்துல வச்சு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு. ஆனா நம்ம தான் இருந்ததே நரகத்துல தானே தெரியாம நம்ம கதையெல்லாம் படிச்சுட்டு வந்துருப்போம் நரகத்தை பத்தி. எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுப்பாங்க. ஆமா. அதான். ஆனா அப்பா நமக்கு தெளிவா ஞானம் கொடுத்தாரு, ஆத்மாக்கள் அழிபற்றவர்கள் அப்படின்னு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையிடம் சம்பந்தம் வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். எல்லாருமே சுகத்தின் சம்பந்தத்தில் செல்லவே வேண்டி உள்ளது. துக்கத்தின் பந்தனங்களை மறந்து கொண்டே செல்வீர்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தூய்மையாக வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இன்னைக்கு யோகா தான் பண்ணேன், இந்த தெய்வீக குணங்களை தான். அந்த தெய்வீக குணங்களுக்கு பேர் தான் சுதர்மம், சுயத்தின் தர்மங்கள் அப்படின்னு சொல்றது. சரிங்க சார். இப்பொழுது கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த தேவதைகளைப் போல ஆக வேண்டும். இது லட்சியம் நோக்கமாகும். இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதி ஆவார்கள். இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள், பிறகு எங்கே சென்றார்கள், இது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக. துக்கஹர்த்தா சுககர்த்தா. எனவே நீங்கள் கூட சுகத்தின் வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். அதாவது குருடர்களுக்கு கைத்தடியாக வேண்டும். இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் அளித்துள்ளார். தந்தை எப்படி பாகத்தை ஏற்று நடிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன கற்பிக்கிறாரோ அந்த படிப்பு மறைந்து போய்விடும். தேவதைகளிடம் இந்த நாலேஜ் இருப்பது இல்லை. பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள் ஆகிய நீங்கள் தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த லட்சுமி நாராயணர் ஆகியோரிடமும் ஒருவேளை இந்த ஞானம் இருந்திருந்தது என்றால் பரம்பரையாக வந்திருக்கும். அங்கு ஞானத்தின் அவசியமே இருப்பது இல்லை. ஏனெனில் அங்கு இருப்பதே சத்கதி. இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் தந்தைக்கு தானமாக அளிக்கிறீர்கள். பிறகு தந்தை உங்களுக்கு 21 பிறவிக்கு அனைத்தையும் அளித்து விடுகிறார். இப்பேற்பட்ட தானம் ஒருபொழுதும் ஆவதில்லையா? இப்பேற்பட்ட தானம் ஒருபொழுதும் அழிவதில்லைன்னு வரணும்னு நினைக்கிறேன். அழிவதில்லை, இங்க ஆவதில்லைன்னு கொடுத்திருக்கு. பாபா இவை அனைத்தும் உங்களுடைய சொல்லிடலாம். ஆத்மா தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை தான் எடுத்துக்கிட்டு போகும். ஆனா ஆத்மா இங்க ஞானம் படிக்கிறீங்க இல்லையா, இந்த ஞானம் எல்லாமே பிராயலோபம் ஆயிடும், எல்லாமே மறந்து போகும். படைப்பவர் யாருன்னு தெரியாது, படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ரகசியமும் உங்களுக்கு மறந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆத்மால சம்ஸ்காரமா பதிவாயிருக்கும்? நான் ஆத்மாங்கிற உணர்வு மட்டும் சம்ஸ்காரமா பதிவாயிருக்கும். அதனுடைய பலனாத்தான் 21 பிறவிகள் நீங்க ஆத்மா உணர்வுலயே வாழ்றீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அதனாலதான் அப்பா யோகத்துல ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய, விகர்மமும் விநாசமாகும், உங்களுக்கு அந்த ஆத்மாங்கிற உணர்வு சம்ஸ்காரமா பதிவாகும்ன்றதுக்காக தந்தை நினைவு செய்ய சொல்றார். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய சொல்றார். தெய்வீக குணங்களின் தாரணை சத்தியுகத்துல நீங்க போய் வாழ வேண்டியது இருக்கு. அப்ப அந்த தெய்வீக குணங்கள் நீங்க மீண்டும் எழுப்பணும்.
அதுக்கான சம்ஸ்காரத்தை நீங்க உருவாக்கணும் இல்லையா அப்படிங்கறத சொல்ற. உண்மையிலே ஆத்மாவினுடைய குணங்களே அந்த தெய்வீக குணங்கள் தான். அந்த தெய்வீக குணங்கள் ஏற்கனவே இருந்துச்சு உங்ககிட்ட, அது இப்ப மெர்ஜாகி போயிருக்குது, உள்ளடங்கி போயிருக்குது. மீண்டும் எமர்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயத்த மாத்தி மாத்தி சொல்ற. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க, தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? என்னமோ இது சொன்னீங்களே, 21 பிரிவினாரு. இல்ல இல்ல அடுத்து சத்தியுகத்துல இருந்து ஞானத்தின் அவசியம் இருப்பதில்லைன்னு சொன்னாரு. ம், ஒருவேளை இந்த ஞானம் இருந்தது என்றால் பரம்பரையாக வந்திருக்கும்னாரு. ம், ஞானத்தை பிராமணர்களை நீங்கள் தான் அடைங்கிறீங்கன்னு சொன்னாரு. ம், ஒரு பொழுதும் அதிலே பாபா இவை அனைத்தையும் உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே என்று அனைத்தையும் அளிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ம், தவமேத மாதர்ஷிய பிதா, தந்தையும் தாயும் நீயே. பாகத்தை ஏற்று நடிக்கிறார் அல்லவா. குழந்தைகளை அடாப்ட் தத்து எடுக்கும் செய்கிறார். பிறகு சுயம் அவரே கற்பிக்கிறார். பின்னர் சுயம் அவரே ஒரு குருவாகி அனைவரையும் அழைத்து செல்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள். பின் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று கூறுகிறார். இது யஜ்யம் ஏற்றப்பட்டுள்ளது. இது சிவஞான யஜ்யமாகும். இதில் நீங்கள் உடல் மனம் பொருள் அனைத்தையும் ஸ்வாகா செய்து விடுகிறீர்கள். அர்ப்பணம் குஷியுடன் எல்லாமே அர்ப்பணமாகி விடுகிறது. மீதி ஆத்மா இருந்து விடுகிறது. பாபா அவ்வளவுதான். இப்பொழுது நாங்கள் உங்கள் ஸ்ரீமத் படிதான் நடப்போம். இல்லறத்தில் இருக்கையிலும் தூய்மையாக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். 60வது வருடத்தின் ஆயுளாகும் பொழுது வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். அதாவது ஆனால் அவர்கள் உடல் மனம் பணம் எல்லாத்தையும் நீங்க இந்த யஜ்யத்துல, ருத்ரஞான யஜ்யத்துல அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டீங்க, வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் இந்த யஜ்யத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்க, சேவை செய்யுங்க, அதை பயன்படுத்துங்க. இருந்தாலும் ஆத்மாவில் வந்து தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து அந்த 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வானப்பிரஸ்த நிலைக்கு போவாங்க. ஆனா நீங்க இப்பவே வானப்பிரஸ்தியா ஆகிட்டீங்க. வானப்பிரஸ்தம், அதாவது வானப்பிரஸ்தம்னா என்னது? தந்தை கிட்ட போகணும், நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இப்ப வானப்பிரஸ்த நிலை. இப்போ உங்களுக்கு மட்டும் வானப்பிரஸ்த நிலை இல்ல, முழு உலகத்துக்குமே வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், வாசிங்க. எப்ப அப்பா வந்துட்டாரோ அப்ப அந்த முழு உலகத்துக்கும் இது வானப்பிரஸ்த நிலைதான். அது தெரியாம களியாட்டம் கேளிக்கை எல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு அப்பா சொல்றாங்க. வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்கிறார்களா என்ன? இப்பொழுது நீங்கள் மன்மனாபவ என்ற சத்குருவின் மந்திரத்தை பெறுகிறீர்கள். பாருங்களேன், அந்த மந்திரம் கூட யார் கொடுக்கறான்னு பாருங்க. சத்குரு தான் அந்த மன்மனா பவங்கிற மந்திரத்தை கொடுக்கறாரு. ஓகே சிஸ்டர். ஏன்னா அதனாலதான் குரு தான் மனதிற்குரியவர், ஆசிரியர் வந்து புத்திக்குரியவர் சொல்றதுக்கு காரணம் தான். ஆசிரியர் வந்து ஞானம் கொடுக்கிறார், புத்தியில வந்து ஞானத்தை நிரப்புறார். சத்குரு தான் மனதுக்கான அந்த ஸ்ரீமத் கொடுக்கிறார், மன்மனா பவ அப்படிங்கிற அந்த ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவரும் குரு தான், அந்த மனதிற்குரியவரும் அந்த குரு தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சரிவா? நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும் என்று அனைவருக்கும் கூறுங்கள். சிவபாபா என்ன செய்யுங்கள். இப்பொழுது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டி உள்ளது. அச்சா, முரளி நிறைவேற்கு பிரதர். ஆமா, சிவபாபா நினைவு செய்யுங்க, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானப்பிரஸ்த நிலைன்னு எல்லாருக்கும் கூறுங்கள். அனைவருக்கும் சொல்லிட்டே இருங்க. சிவபாபா நினைவு செய்யுங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. அந்த கையில சங்கு காட்டிருக்கிறது அடையாளமே அதானே, கையில சங்கு கட்டிருக்க அத சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை மனபாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கலியுகத்தின் அனைத்து கர்ம பந்தனங்களையும் புத்தி மூலமாக மறந்து 5 விகாரங்களை தானம் செய்து ஆத்மாவை சதோபிரதானமாக ஆக்க வேண்டும். ஒரே ஒரு சைலன்ஸின் தூய்மையான பெருமையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமா, விகாரங்கள் எல்லாம் தானம் செய்திடணும். இந்த கலியுகத்தை புத்தினால மொத்தமா மறந்துடணும் அப்படின்ட்டு இருக்க. சரி. 2வது பாயிண்ட், இந்த ருத்ர யஜ்யத்தில் குஷியுடன் தங்களது உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இச்சமயம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து 21 பிரிவுகளுக்கு அரசாட்சியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். ஆமா, இங்க எல்லாத்தையும் தந்தை கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா இதெல்லாம் பழைய பொருளா இருக்குது. தந்தை எல்லாத்தையும் புது பொருளா மாத்தி உங்களுக்கு சத்தியவத்துல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
உடல், மனம், பணம் எல்லாத்தையும் இங்க பழைய பொருளா இருக்குது, தந்தை கிட்ட கொடுத்துருங்க. தந்தை எல்லாத்தையும் நல்ல பொருளா டிரான்ஸ்ஃபர் செய்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய சோமானதாரி புண்ணிய ஆத்மாவுக. அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய சோமானதாரி புண்ணிய ஆத்மாவுக. சோமானதாரி குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள். வள்ளல் என்றால் கருணை இல்லம். அவர்களிடம் ஒருபோதும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சங்கல்பத்திலும் அதிகாரம் இருக்காது. இவ்வாறு ஏன், இவ்வாறு செய்யக்கூடாது, இவ்வாறு நடந்திருக்க கூடாது, ஞானம் இவ்வாறு கூறுகிறதா என்ன? இதுவும் சூட்சுமத்தில் அதிகாரத்தின் அம்சமாகும். அதிகாரம் இருக்கக்கூடாதுன்றாரு. ஆனால் சோமானதாரி புண்ணிய ஆத்மாக்கள் வீழ்ந்தவர்களையும் எழுப்புவார்கள், சகல வகைகளாக ஆக்குவார்கள். இவர் தனது கர்மத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். செய்தால் அவசியம் அடைவார். இவர் வீழ்ந்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பமும் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட சங்கல்பம் குழந்தைகளாக உங்களிடம் இருக்க முடியாது. சொமான்தாரி குழந்தைங்க எப்பவுமே சுயமரியாதையில இருப்பாங்க, தங்களுடைய சொமான்ல இருப்பாங்க, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலா இருப்பாங்க, கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க, கருணை உள்ளம் உடையவராகி எல்லாத்துக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலா இருப்பாங்க. மரியாதையா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வள்ளலா தான் இருப்பாங்க. அவங்க மற்ற ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி வள்ளல் தன்மையிலிருந்து கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒருபோதும் மற்றவர்களை குறை சொல்லவர்களா இருக்க மாட்டாங்க. எப்படின்னா, இப்படி நீ செய்திருக்க கூடாது, இப்படி நீ செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி நீ நடந்துக்கொள்ளணும் அப்படின்னு அந்த அதிகாரத்தின் அம்சத்தோட பேச மாட்டாங்க. இது என்ன ஞானம், என்ன இப்படியா கூறுது உங்களுக்கு? டிராமால இருக்குது, நடக்குது, அவங்களுடைய பார்ட்டு அவங்க பண்றாங்க, இப்படித்தான் ஞானம் கூறுது. டிராமால எல்லாம் சரியாதான் நடக்கும். டிராமா நன்மை செய்யக்கூடியது. டிராமா நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்லை. இதைத்தான் உங்களுக்கு ஞானம் கூறுது. இதை விட்டுட்டு ஏன் அவங்கள போய் அந்த ஆத்மாக்களை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது கூட அதிகாரத்தின் அம்சம்தான். இந்த மாதிரி நீங்க பேசுறது கூட அதிகாரத்தின் அம்சம்தான் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப சுமான்தாரியா இருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க? அதாவது வீழ்ந்து கிடக்கக்கூடியவங்கள தூக்கி விடக்கூடியவங்களா, எழுப்பக்கூடியவங்களா இருப்பாங்க, உதவியாளரா இருப்பாங்க. அதான் உதவியாளரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணக்கு வழக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பேச மாட்டாங்க அப்படிங்கிறார். இவங்க இந்த மாதிரி ஸ்ரீமத் நடந்தா இந்த மாதிரி நல்ல விதத்துல வருவாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதான் சொல்றாரு, இந்த இவங்களுடைய கணக்கு வழக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க, இவங்க செய்தால் அடைவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இது போன்ற சங்கல்பம்லாம் உங்களுக்கு ஒருபோதும் எழும்பாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அதான் சொல்லியிருக்காரு. சுமான்தாரி புண்ணியாத்மாக்கள் யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க, அதிகாரத்தை காட்ட மாட்டாங்க, ஞானம் நிறைந்த ஆத்மாக்களா இருந்து எல்லாருக்கும் வள்ளல் தன்மையில இருந்து ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் அன்பு மரியாதையும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, உதவியாளர்களா இருப்பாங்களே தவிர யாரையும் தள்ளி விட மாட்டாங்க அப்படிங்கறது சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க, திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற 2 விசேஷத்தா தான் பறக்கும் கலையின் அனுபவியாக ஆக்குகிறது. திருப்தி மற்றும் மகிழ்ச்சி கிடைத்தது எல்லாத்துக்கும் திருப்தியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விசேஷத்தா தான் பறக்கும் கலையின் அனுபவியாக. பறக்கும் கலைனா என்ன? தொடர்ந்த நினைவு தான் அப்படின்னு சொல்லி அப்பா பறக்கும் கலைனா மனம் புத்தி எப்பவும் அந்த லேசான தன்மையில குஷியோட மகிழ்ச்சியோட இருக்கிறது தான் பறக்கும் கலை. அதான் திருப்தியோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்குது. எப்ப மகிழ்ச்சி இருக்குதோ அப்பதான் திருப்தி இருக்கும். திருப்தி இருக்கும் போதுதான் மனம் புத்தி லேசா இருக்கும். அந்த லேசா இருக்கிறது தான் பறக்கும் கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெக்கை விரிச்சிட்டு பறக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த ஸ்லோகன்லயும் சூப்பரா சொல்லியிருக்காரு. திருப்தி மகிழ்ச்சி ரெண்டும் தான் விசேஷத்தன்மை. எதுக்கான விசேஷத்தன்மை? பறக்கும் கலையின் அனுபவி ஆகிறதுக்கான விசேஷத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். அப்போ அதே இஷாரா கொடுக்குறாங்க, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். சத்திய சக்தியின் அடையாளம் பயமற்ற நிலையாகும். சத்தியம் அழிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. அதாவது சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் சதா கவலையற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால், பயமற்று இருக்கின்ற காரணத்தினால் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். சத்தியத்தின் நிலையில இருக்கிறாங்கிறதுனால பயம் இருக்காது, அதனால குஷி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஒருவேளை தனது சம்ஸ்காரம் அல்லது சங்கல்பம் பலவீனமாக இருக்கிறது எனில் அந்த பலவீனமே மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்து விடும். சம்ஸ்காரம் பலவீனமா இருந்துச்சுன்னா அது என்ன செஞ்சிடனால பலவீனமான சங்கல்பத்துல கொண்டு வந்து விட்டுடும். எனில் அந்த பலவீனமே மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்து விடும். ஆகையால் முதலில் தனது சூட்சும பலவீனங்களை அழிவற்ற ருத்ரஞான வேள்வியில் சுவாகா செய்யுங்கள். சூட்சுமத்துல எனக்கு இருக்க என்னென்ன பலவீனம் இருக்குங்கிறத பார்த்து சூட்சும அதை
ம். அந்த ஞானத்துல ருத்ர ஞான யஜ்யத்துல வந்து போட சொல்லியிருக்காரு. ஆமா. அதாவது சத்தியத்தின் சக்தி கொண்டவங்க எப்பவும் பயமற்றவர்களா இருப்பாங்க. கூடவே கவலையற்றவர்களாகவும் இருப்பாங்க. இந்த 2 சக்தியும் எப்ப வரும்? பயமற்ற தன்மையும் கவலையற்ற தன்மையும் எப்ப வரும்னா சத்தியத்தின் சக்தியின் நிரம்பியவர்களா இருக்கும் போது. அப்ப நீங்க சூட்சுமத்துல இருக்கக்கூடிய அந்த பலகீனமான அந்த சம்ஸ்காரத்தையும் சங்கல்பத்தையும் கூட இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல அர்ப்பணம் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சுவாகா செய்திருங்க அப்படின்னு. இதத்தான் உண்மையான ஹோலின்னு சொல்லியிருந்தார். உங்களுடைய சம்ஸ்காரத்தையும் உங்களுடைய பலகீனமான சங்கல்பங்களை எல்லாத்தையும் இங்கேயே வச்சு எரிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் உண்மையான ஹோலி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதான் இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல உங்களுடைய பலகீனமான விஷயங்களை எல்லாம் எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே பயமற்றவர்களாகவும் கவலையற்றவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் சத்திய தன்மையில நிறைஞ்சவங்க அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் பிரதர். பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாஜிக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஆமா, இன்னைக்கு ஒரு சூப்பர் முரளி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சாந்தி.